இந்த மன்வா பேரு த ரோரிங் டிராகன்ஸ் எம்ப்ளம். சாப்டர் 1. கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு செம்ம டார்க்கான சீன் தான். நல்ல கருக்கல்ல ஒரு காடு, அங்க ஒரு பெரிய ஊனாய் கூட்டம் முறைச்சுக்கிட்டே நிக்குது. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. அடுத்த செகண்ட்ல ஒரு ஆள், இல்ல அவன ஆள்னு சொல்றத விட ஒரு மிருகம்னு சொல்லலாம். உடம்பு ஃபுல்லா அந்த ஊனாயெல்லாம் கடிச்சு வச்ச காயம், ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு ஊனாய காலால மிதிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்போ ஸ்கிரீன்ல எழுதுறாங்க, ஒரு கொடூர மிருகம் ஒரு வீர போராளிகிட்ட கேட்டுச்சு, உன் ஆயுதம் என்னன்னு. அந்த போராளி யாருனா நம்ம ஹீரோ தான். அவனோட லுக்கே வேற லெவல்ல இருக்கு. நல்ல பாடி, முகம் ஃபுல்லா வெட்டுக்காயம், பார்க்க கிரேட்டோஸ்க்கு தம்பி மாதிரி இருக்கான். அவன் சொல்றான், என் ஆயுதமா, என் ரத்தம், என் வேர்வை, என் எலும்பு, என் சதை, இதுதாண்டா என் ஆயுதம். அப்படியே அந்த செத்துப்போன ஊனாயோட உடம்ப சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதோட எலும்பை எடுத்து ஆயுதமா யூஸ் பண்றான். சீனே கூஸ் பம்ப்ஸ் வர்ற மாதிரி இருக்கு. என் எதிரிகளை கொன்னு அவங்கள சாப்பிட்டு அவங்களே என் ஆயுதமா மாத்திக்குவேன்னு சொல்லிட்டு அந்த ஊனாய் கூட்டத்துக்குள்ள புகுந்து அடிச்சு நொறுக்குறான். இன்ட்ரோவே பயங்கரமா இருக்குல்ல. அப்புறம் கதை கொஞ்சம் அந்த உலகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. பழைய காலத்துல ஸ்பிரிட் பீஸ்ட்ஸ்னு ஆவிசக்தி உள்ள மிருகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல சில நல்ல மிருகங்களுக்கு கடவுள் மனுஷ உருவத்தை கொடுத்து இன்கார்னேஷன்ஸா மாத்துனாங்க. அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. ஆனா ட்விஸ்ட் இங்க தான். சில மிருகங்கள் தனக்கு கிடைச்ச சக்தியால தலக்காணை ஏறி டீமன்ஸா, யானி பேய்களா மாறிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணா ஒரு காட்டுல ஒருத்தன் அடிபட்டு, ஐயோ காப்பாத்துங்க, யாராச்சும் வாங்கலேன்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். அடுத்த சீன்ல ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வர்றாங்க. அவங்க தான் அந்த ஓடி வந்த பையனை ஆரோ விட்டு சாச்சிட்றானுங்க. ஒரு பெரிய ஆள், அவங்க தலைவன் மாதிரி, டேய் இவன்கிட்ட ஏதாவது யூஸா இருந்தா எடுத்துட்டு சூரியன் மறையறதுக்குள்ள கேம்புக்கு கிளம்பணும், இன்னைக்கு காடு என்னமோ சரியா இல்லைன்னு சொல்றான். அவங்க அப்படியே காட்டுக்குள்ள போகும்போது ஷாக் ஆகுறாங்க. அங்க ஒரு இடம் ஃபுல்லா செத்துப்போன ஊனாய்களா கிடக்கு. என்னடா இது, ஊனாய் குரூப்புக்குள்ள சண்டை நடந்திருக்குமான்னு பேசிக்கிறாங்க. அப்பதான் அதை பாக்குறாங்க. ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு மிருகம் செத்து கிடக்கு. அது அந்த ஊனாய் கூட்டத்தோட தலைவன், ஒரு ஸ்பிரிட் பீஸ்ட். அதுகிட்ட நம்ம ஹீரோவும் மயங்கி கிடக்குறான். ஒரு சோல்ஜர், மார்ட்டின், இந்த ஆள் எங்கிருந்துட்டா வந்தான்னு கேட்குறான். அந்த மார்ட்டின் கிட்ட போய் பார்க்க அந்த தலைவன் சொல்றான், அதெல்லாம் விடு, தேவையானதை எடுத்துட்டு போவோம். மார்ட்டின் நம்ம ஹீரோவை தொட்ட உடனே கிரகர்னு ஒரு சத்தம். ஹீரோவோட கை அந்த மார்ட்டினோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிடுச்சு. ஹீரோ கிட்ட குட்டியா ஒரு சிகப்பு பல்லி லிசர்ட் ஒன்று உட்கார்ந்துருக்கு. அதை பார்த்துட்டு இன்னொரு சோல்ஜர், ஹான்ஸ், சி இந்த அசிங்கமான பல்லிய பாருன்னு சொல்லி அதை கத்தியால குத்த போறான். அடுத்த செகண்ட் ஹீரோ கண்ணு முழிச்சிட்டான். கண்ணுல அனல் பறக்குது. ஹான்ஸ ஒரு கையில புடிச்சு அவன் தலையை அப்படியே நெரிச்சு நொறுக்குறான். ரத்தம் தெளிக்குது. ஸ்கிரீன் ஃபுல்லா ரெட்டு. மிச்சம் இருக்கிற ஆளுங்களை பார்த்து முறைக்கிறான். அதை தொடுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும்னு கெத்தா கேட்குறான். உங்க எல்லாரையும் கொல்லப் போறேன்டா. அந்த மெர்சினரி கூட்டமே பயந்து போச்சு. அவங்க தலைவன், டேய் இவன் தான் ஹான்ஸை கொன்னுட்டான், எல்லாரும் இவனை வளைச்சிட்டுங்கடான்னு கத்துறான். ஆனா நம்பாளு கூலா, ஆமா இவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றான். அப்புறம் அவங்கள பார்த்து, உங்க சாவுக்கு அப்புறம் உங்களுக்காக அழறதுக்கு யாராச்சும் இருந்தா இப்பவே பின்னாடி போயிடுங்க, ஏன்னா நான் மிருகங்களை தவிர மத்தவங்கள வெட்டுனா என் கனவுல டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும்னு ஒரு மாஸ் டயலாக் சொல்றான். அவங்க கேக்குறாங்களா, கொல்லுங்கடா இவனை கூட சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா அவன் ஒரு ஆளே அந்த கூட்டத்தை பிச்சி உதறான். சரசரன்னு வெட்டு குத்து ரத்தம். ஒரு 2 நிமிஷத்துல மொத்த கூட்டமும் காலி. அந்த தலைவன் மட்டும் பயத்துல, இவன் ஒரு மான்ஸ்டர்னு நடுங்குறான். தலைவன் டென்ஷன்ல, ஃபயர், கிராஸ்போவை எடுத்து அடிங்கடான்னு கத்துறான். ஹீரோ மேல அம்பெல்லாம் பாயுது. ஆனா அவன் அசரவே இல்ல. அவன் கண்ல ஒரு மாதிரி ஆவி பறக்குது. அவன் சுத்தி ஒரு சிகப்பு கலர்ல ஆகாச சக்தி உருவாகி அவன் ஒரு பெரிய டீமன், ஒரு அசுரனா மாறிட்டான். உருவமே பார்க்க பயங்கரமா இருக்கு. அப்புறம் என்ன, அந்த அசுரன் ஃபார்ம்ல இருந்த மிச்சம் எல்லாரையும் கொன்னு குவிச்சிட்டான். சீன் கட் ஆகி ஒரு கோட்டையோட என்ட்ரன்ஸுக்கு வருது. நம்ம ஹீரோ அனந்தா, இப்பதான் அவன் பேரு தெரியுது. ஒரு வண்டி ஃபுல்லா அந்த செத்துப்போன ஆளுங்க பாடிஸோட நிக்கிறான். அங்க இருக்கிற பெரிய மனுஷன், ஒரு தலைவர் மாதிரி, யாரப்பா நீ, உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. ஹீரோ, அனந்தான்னு பதில் சொல்றான். ஏன் இப்படி பண்ணன்னு அந்த பெரியவர் கேட்க, அனந்தாவோட பதில் தான் ஹைலைட்டே. பசிச்சிடுச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கும். அங்க இருந்தவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. சார், இவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, நாங்க கண்ணால பார்த்தோம், இவன் ஒரு பெரிய மிருகமா மாறினத. காட்டுல செத்தவங்கள சாப்பிடுற ஒரு டீமன் பத்தி வர ரூமர்ஸ் இவனை பத்தி தானு கத்துறாங்க. அந்த ஸ்பிரிட் பீஸ்டோட உடம்ப பாருங்க, எல்லாம் கடிச்சு சாப்பிட்ட மாதிரி தான் காயம் இருக்கு. இவன் ஒரு டீமன்னு முடிவு பண்றாங்க. இதை கேட்டுட்டு நம்பாளு ஹாஹாஹான்னு சிரிக்கிறான்.
நீ சொல்றது உண்மையா இருந்தா ஒரு ஸ்பிரிட் பீஸ்டே சாப்பிடுற டீமனை வெறும் சங்கிலி போட்டு கட்டினா நாங்க சேஃபா இருந்துருவோம்னு நினைச்சு இப்ப பேசுறீங்களே, அதை நினைச்சா சிரிப்பா இருக்குன்னு கலாய்க்கிறான். அப்போ அந்த பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு காக்கா பறந்து வருது, அவர் கழுத்தை கொத்திட்டு போயிடுது. அவர் அங்கேயே சேர்த்துட்டார். அனந்தா கூலா சொல்றான், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த மிருகம் என்ன சாப்பிடும்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்பதான் அந்த பெரிய ட்விஸ்ட். அனந்தா கொன்னுட்டு வந்தானே அந்த பெரிய ஊனாய் ஸ்பிரிட் பீஸ்ட், அது உடம்பு திரும்ப உயிர் வருது. கண்ணுல சிகப்பு வெளிச்சம். அனந்தா சொல்றான், இது சாதாரண பொணம் இல்ல, இது ஒரு ஈவில் ஸ்பிரிட் கார்ப்ஸ், ஒரு டீமனோட அடிமை. அத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கோட்டையோட அபயாசங்கோ எமர்ஜென்சி அலாம் அடிக்குது. எமர்ஜென்சி எமர்ஜென்சி, டீமன் தாக்குதல்னு. வெளியில பார்த்தா அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான செத்துப்போன மிருகங்கள் ஈவில் ஸ்பிரிட் காப்ஸா மாறி கூட்டமா அந்த கோட்டையை தாக்க வருது. கோட்டை கேட்டெல்லாம் உடைச்சிக்கிட்டு உள்ள வருது. அங்க இருக்கிற மக்களை எல்லாம் கொன்னு குவிக்குது. நெருப்பு, ரத்தம், கதறல், சீனே ஒரு வார் ஜோன் மாதிரி ஆகிடுது. கடைசியில அந்த எல்லா ஈவில் ஸ்பிரிட் காப்ஸுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு உருவம் எழுந்து நிக்குது. அதுதான் உண்மையான டீமன். அது எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி ஒரு லுக்கு விடுது. சாப்டர் இங்க முடியுது. பேசிக்கலி நம்ம ஹீரோ அனந்தா ஒரு ஆன்டி ஹீரோ. அவன் சாப்பிட்றதுக்காக போராடுவான் போல. ஆனா இப்போ ஒரு பெரிய டீமன் கூட்டம் அந்த ஊரையே அழிக்க வந்திருக்கு. ஹீரோ இப்ப என்ன பண்ண போறான்னு தான் அடுத்த சாப்டர்ல பார்க்கணும்.